மலைகள் பேசும் நிலம், மேகங்கள் தொடும் கோட்டை, அங்கு வாழ்ந்தான் ஆய் அந்திரன். பொதிகை மலை அடிவாரத்தில் மக்களை தன் குடும்பமாக காத்த மன்னன். அரண்மனை வாசல் எப்போதும் திறந்திருந்தது. ஏழை, புலவர், போர்வீரன் யாராக இருந்தாலும் அவர் கைகூப்பி வரவேற்றார். ஒரு நாள் மழையால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் அவரிடம் வந்தனர். அரசே, எங்கள் வீடுகள் இடிந்துவிட்டன. அமைச்சர்கள் சொன்னார்கள், அரசே, அரசு களஞ்சியம் காலியாகிவிடும். ஆய் அந்திரன் பதில், களஞ்சியம் காலியானாலும் பரவாயில்லை, மக்களின் மனம் காலியாகக் கூடாது. அவர் தன் பொற்காசுகளையும் நிலங்களையும் வழங்கினார். அவரது புகழ் பரவியது. அதே நேரத்தில் பகைவர்களின் கண்களில் அது பொறாமையாக மாறியது. ஒரு பெரிய மன்னன் பொதிகையை கைப்பற்ற முடிவு செய்தான். போர் தொடங்கியது. மலை பாதைகள், குறுக்கு வழிகள் அனைத்தையும் அறிந்த ஆய் அந்திரன் சிறிய படையுடன் பெரிய படையை எதிர்த்தார். போர் நீண்டது. ஆனால் ஆய் அந்திரன் நேரடியாக சண்டையிடவில்லை. அவர் மலை நிலத்தையே ஆயுதமாக பயன்படுத்தினார். குறுக்கு தாக்குதல்கள், திடீர் மறைவு, மலை பாதுகாப்பு, எதிரிகள் திணறினர். இறுதியில் அவர் வீரமரணம் அடைந்தார். ஆனால் அவரை வீழ்த்திய மன்னன் அந்த நிலத்தை பிடித்தான். ஆனால் மக்களின் மனதை பிடிக்க முடியவில்லை. இன்று வரை பொதிகை மலை காற்றில் அவர் பெயர் ஒலிக்கிறது. வள்ளல் ஆய் அந்திரன்.